ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகனின் அருள் பார்வையும் கருணை பார்வையும் இப்போது உன் மீது பட்டுவிட்டதல்லவா? இனி நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பேரதிர்ஷ்டமும் பேரின்பமும் உன்னை தேடி வரப்போகுது. உறவுகள் அனைத்தும் காலத்தின் சோதனையில காலம் மாறும்போது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அவர்களது உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவாங்க. அதாவது, இன்னைக்கு உன் மேல அன்பா பாசமா நெருங்கி இருக்கிற உறவுகள் நாளைக்கே உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை விட்டு வெகு தொலைவில் போகலாம். யார் எப்படி போனாலும், உன்னை விட்டு எப்படி விலகி நடந்துக்கிட்டாலும் அது இங்கு யாருடைய தவறும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையே ஒரு பாடம் தான். யாரும் எப்போதும் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ மனம் நொந்து போகாதே என் செல்வமே. என்ன நடந்தாலும் அத்தனையையும் தாண்டி நிற்க கற்றுக்கோ. உறவுகள் மாறினாலும் உன் உள்ளம் நிலைத்திருப்பதே உண்மையான வலிமை. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எப்போதும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். மனித உறவுகள் வரும் போகும், ஆனால் என் அருள் ஒருபோதும் குறையாது என் செல்வமே. ஓ மனசுல நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் என் உருவத்தை உன் கண்களில் காட்டியிருக்கேன். நீ எவ்வளவோ திட்டம் போட்டு உன் வாழ்க்கைய அதன்படி வாழணும்னு நினைச்சாலும் பல விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்குதேன்னு தானே கவலைப்படுற. இப்போது நான் உனக்காக என் அருளால ஒரு சிறப்பான திட்டத்தை போட்டு வச்சிருக்கேன். அதன்படி உன் வாழ்க்கையை அழகா அமைச்சு கொடுக்குறேன். நீ நினைக்கிறது ஒன்றும் உனக்கு நடப்பது வேறொன்னுமா இருக்கேன்னு வருத்தப்படாத. உனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேனேன் செல்வமே. சில நேரங்கள்ல உன் வாழ்க்கை பாதையில நீ முடங்கி போகலாம். சில கனவுகள் நனவாகாம பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனா எல்லா இடர்பாடுகளையும் துன்பங்களையும் தாண்டி உனக்கான உயர்வை சிறப்பாக நான் அமைச்சு கொடுக்க தான் போறேன். எப்போதும் நீ எதை நினைச்சும் துயரம் கொள்ள வேண்டாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் திட்டம் தாமதமானது போல தோன்றினாலும் இந்த பிரபஞ்சத்தின் திட்டம் ஒருபோதும் தவறாது. உனக்கென நான் எழுதி வச்ச வாழ்க்கைய கண்டிப்பா நீ வாழுவாய் என் செல்வமே. உனக்கு நெருக்கமானவர்கள், உன்கிட்ட நல்லா பேசுறவங்களும் பழகுறவங்களும் எப்போதுமே உன் மனசை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர்கிட்ட கேட்கறதுக்கு காதுகள் இருக்கலாம், ஆனா உண்மையை உணர்ந்து ஆறுதல் சொல்லக்கூடிய மனசு பல பேர்கிட்ட இருக்கிறதில்ல. நீ நல்லவங்க நினைச்சு உன் ரகசியங்களையும் துயரங்களையும் மற்றவங்க கிட்ட சொன்னீனா அவர்கள் கொஞ்சம் கூட அதுக்கு மதிப்பு கொடுக்காம மற்றவங்க கிட்ட சாதாரணமா சொல்லிட்டு அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. உணர்வுகள் ரகசியங்கள் எப்போதும் உனக்கானது உன்னிடம் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே. முதல்ல நீ உன்னை சரி செய்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியமான முதல் கடமை. மற்றவங்களுக்கு உன்னை பற்றி புரிய வைக்கணும்னு நினச்சி நேரத்தை வீணடிக்காதே. எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு சரியாய் சிறப்பாய் செயல்படு. உன் வழியில் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வழி நடத்துகிறேன். உன் நன்மைக்காக நான் பல நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன். யாராவது உன் மனசு கஷ்டப்படும்படியாக உன்னை அவமதித்து சொற்களால் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உன் மதிப்பை இங்கு யாராலும் குறைக்க முடியாது. மற்றவங்க சொன்ன வார்த்தைகள் எதுவும் உன்னை வரையறுக்க முடியாது. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா போதும் என் செல்வமே. நீ வலிமையான தைரியமான தன்னம்பிக்கை உள்ள பிள்ளை என்பது எனக்கு தெரியும். அது அவங்களுக்கு புரியாட்டி போனாலும் என் பிள்ளை உன்னை அவங்க முன்னால நான் உயர்த்தி வாழ வச்சு காட்டும்போது அவங்களே தானா உன்னை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. உன் முன்னேற்றம் தான் அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும். மனசை எப்போதும் வலிமையா வச்சுக்கிட்டு நிம்மதியோடும் உறுதியோடும் உன் பாதையில நடந்து போ. இந்த முருகன் உன் கூடவே தான் இருப்பேன். என் அருள் நிச்சயமாய் உன்னை வழிநடத்தும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில எப்பவுமே உனக்கு பிரச்சனையா இருக்குன்னு நீ எதையும் யோசிக்க வேண்டாம். எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் சங்கடங்களையும் தாண்டி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது பயமும் கவலையும் வரத்தான் செய்யும். ஆனா நீ அதை பிரச்சனையா நினைக்காம சவாலா நினைச்சுக்கிட்டினா தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக உன்னோடு வந்து சேர்ந்துடும் அல்லவா? ஒவ்வொரு சவாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட வலிமையான வாய்ப்புன்றதை புரிஞ்சுக்கோ. நீ அதை சமாளிக்கும் விதத்தில் நானும் உன் கூடவே இருப்பேன்.
நீ பயப்படாம நம்பிக்கையோட எல்லா சவால்களையும் சந்தித்து அதை எதிர்கொண்டு வெற்றி பெற தயாராகு. நீ கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களும் உன்னை உயர்த்தாது. ஆனால் உன் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உருவாக்கும். அதனால் நீ கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு உன் மனசை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் சிந்தனையில் நீ எதை வைக்கிறாய் என்பதில் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இரு. உன்னுடைய எண்ணம் போல கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் என் செல்வமே. நீ தேடினது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். மனசை தூய்மையாக்கிக்கிட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. அதுதான் என் அருளை நீ பெறுவதற்கு சரியான வழியாக இருக்கும். எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அவர்களுக்காக தான் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த எண்ணம் அன்பாக இருந்தாலும் அது உன் ஆன்மாவை மற்றவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது. நீ யாருக்காகவும் வாழ வேண்டாம். எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க பழகு. உனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியத்தோட நீ உண்மையாக வாழ்ந்தாலே போதும். உண்மையான அன்புங்கிறது யாருக்காகவும் தியாகம் செய்வது கிடையாது. அது ஒரு சுய விழிப்பு உணர்வு தான் உண்மையான அன்பு. மற்றவங்களுக்காக நீ எதையுமே இழக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் செல்வமே. அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த முருகன் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ செய்த தானமும் தர்மமும் உன் மன தூய்மையோடு நீ செய்த பூஜைகளும் சேர்ந்துதான் என் அருளின் வடிவில் பலனாக இப்போ உனக்கு கிடைக்கப் போகுது. நீயே சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கான உதவிகளை நான் செஞ்சு முடிக்கிறேன். மனிதர்கள் மூலமாக நான் உனக்கு உதவி செய்வது போல தோன்றினாலும் உண்மையிலேயே என் அருள்தான் வந்து உன்னை சேருகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ செய்த நன்மைகள் எதுவும் வீண் போகாது. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. நீ விதைத்த விதைகள், அதாவது நீ செய்த நன்மைகள் எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக பலனை கொடுக்க தான் போகுது. உழைப்புங்கிறது பெரும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சம்பாத்தியத்துக்கான போராட்டம் மட்டுமல்ல. உழைப்புங்கிறது உன்னை நீயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயணம்தான். உழைச்சா மட்டும்தான் உனக்குள்ள தன்னம்பிக்கை வரும். யாராலும் தர முடியாத தைரியத்தையும் நம்பிக்கையும் மன உறுதியையும் உழைப்பு உனக்கு கொடுக்கும் என் செல்வமே. நீ உறுதியோட உண்மையோட எந்த காரியத்தை செஞ்சாலும் அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டுட்டு போகும். எத்தனை உறவுகளும் சொந்தங்களும் இருந்தாலும் உழைப்பின் மூலமாக உனக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தை இங்கு யாராலும் தரவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதனால் இன்னைக்கு நீ முன்னேற விடாமல் ஒர்க் செய்யக்கூடிய மற்ற தடைகளை நினைச்சு பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். உன் உழைப்பின் வியர்வைதான் உன் வெற்றிக்கான வாசனை. நீ தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக உன் விதியை மாற்றி எழுதி என் அருளில் ஆசீர்வதிச்சு உன் முயற்சிகளுக்கான நல்ல பலனை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீ எப்போதும் உண்மையாக இரு. உன் உள்ளத்தை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்கிறேன். உன் வாழ்வின் திசை மாறி நீ தவறான வழியில் போனாலும் நான் உன்னை சரியான பாதையில் திசை திருப்புவேன் என் செல்வமே. எப்போதும் அமைதியாக இரு. எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. நான் உன் கூட தான் இருக்கேன். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி வணங்கும் யாரும் வாழ்க்கையில் தோத்து போக மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. என் அருளால் உன்னை அரவணைச்சு என் கரங்களால் ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை புது ஒளியாக நான் மாற்றி காட்டப் போகிறேன். நீ எத்தனை தான தர்மம் தவம் செய்திருந்தாலும் புனித தலங்களுக்கு போனாலும் கூட உன் மனசு ஒரு நிமிஷம் உணர்ச்சிகளால் கலங்கி போச்சுன்னா அத்தனையும் வீணாகி விடுமல்லவா. எப்போதும் உணர்ச்சி வசப்படாமல் தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்ய பழகு. பாலை நல்லா காய்ச்சி பதமாக்கி நல்லா கெட்டியாக பாலை எடுத்துட்டு வரும்போது அதில் ஒரே ஒரு துளி எலுமிச்சை சாறு விழுந்துட்டாலும் அத்தனை முயற்சிகளும் கனநொடியில் சிதறி போவதை போலதான். பல வருஷமாக நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கும்போது ஒரு சில நிமிஷங்கள் உணர்ச்சி வசப்பட்டுட்ட ஏதாவது ஒரு உணர்வுக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டினாலும் வாழ்க்கை மொத்தமும் சிதறி போய்விடும். கனநேர உணர்ச்சி வசப்படுதலும் கோபமும் தேவையற்ற உணர்ச்சிகள் தான்
மனுஷனை இங்கே ஆட்டி படைக்குது. அதனால தான் எந்த விதத்திலும் உனக்கு வாழ்க்கையில் தப்பு நிகழ்ந்திராம பக்தியின் பக்குவத்தால் உன்னை நான் சரி செய்ய வந்திருக்கேன். கீழே விழாம விழுந்தாலும் மறுபடியும் எழுந்துச்சு நிற்கிற வலிமையை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. நல்ல குணங்களோட உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரேன். என்னை மனசில் நினைக்கக்கூடிய உனக்கு சிந்தனையையும் தெளிவையும் சிறப்பாக்குவேன். உன் உள்ளத்தை சாந்தப்படுத்தி உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கையின் இருளை அகற்றி உனக்கான இன்பத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வலிமையும் என் அருளின் பலனும் கடந்த கால காயங்களும் கஷ்டங்களும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போக போகுது. உன்னை உறுதியாக்கி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் என் ஆசீர்வாதத்தால் தொடங்க போகுது. இனி யாரும் உன்னை தடுக்க முடியாது என் செல்வமே. உன் உள்ளத்தில் என் சக்தி குடியிருக்குதுன்ற நம்பிக்கையோடு நீ நடந்து போக கற்றுக்கோ. கீழே விழுந்தாலும் நீ எழுந்து நில்லு. நான் உன் தோல்லையே இருந்துக்கிட்டு நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும் என் செல்வமே. உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் என் அருள் எப்போதும் மாறாது. இந்த உலகத்தில் நீ வளர்ச்சி அடைவதை இங்கு யாராலும் தடுக்கவும் முடியாது. உன் முன்னேற்றம் என் அருளால் உனக்கு எழுதப்பட்ட விதி. நீ மனசில் நினச்சதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீயே உன் வாழ்க்கைக்கான ஒளின்ற போது அந்த ஒளிக்குள் நான் இருப்பேன் தானே. நீ என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்படி செய்ய போகிறேன். இனிமே எப்போதும் உன் மனசில் அமைதி இருக்கும். உன் இல்லத்தில் மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். துன்பம் தொலைந்து நிம்மதி மலரும்படியும் உன் வாழ்க்கை ஆனந்தமயமாய் அழகாய் மாறும்படியும் இந்த முருகன் அருள்வாக்கு கொடுத்துட்டேன். என் ஆசீர்வாதத்தோட இனி நீ அழகான வாழ்க்கையை வாழ போகிற. பேரதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும்படி நான் உனக்கு அருள் செய்து வந்துட்டேன் என் செல்வமே. இனி எல்லாமே உன் விருப்பம் போல உனக்கான வெற்றிகளாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது என் தங்கமே.